வணக்கம், நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக். நம்ம இன்னைக்கு சோயா சங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய மீல் மேக்கர், இதில் இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இத்தனை நாள் இந்த மீல் மேக்கர் சாப்பிடலைன்னா நம்ம வந்து ஒரு நல்ல புரோட்டீன் உள்ள, அதாவது மாமிச உணவுகளோட அதிகமான புரோட்டீன் உள்ள ஒரு நியூட்ரிஷனை மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். அது மாதிரி வெஜிடேரியன் சோர்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு இந்த புரோட்டீன்றது கொஞ்சம் லேக்கிங் இருக்கும், அவங்களும் இதை மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சோயா சங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சோயா எண்ணெய் எடுத்த பிறகு வரக்கூடிய வேஸ்ட்லேருந்து ரெடி பண்ணக்கூடியது அந்த மீல் மேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பார்த்தோம்னா மாமிசம் மாதிரியே இருக்கும். ஸோ இது பார்த்தோம்னா 100 கிராம்ஸில் வந்து 52 கிராம் அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்குது. இது ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். நம்ம சிக்கன் முட்டையெல்லாம் சாப்பிட்றத விட அளவுக்கு அதிகமான ப்ரோட்டீன் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மீட் சாப்பிடாதவங்களுக்கு ஒரு சப்ஸ்டியூட்டாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சோயா சங்கில் அது மாதிரி 13 கிராம் வந்து ஃபைபர் இருக்கு. இந்த ஃபைபர் என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் ஃபேட்டும் கிடையாது, ப்ரோட்டீனும் ரிச்சாக இருக்கு, அது மாதிரி ஃபைபர் கண்டென்ட்டும் நிறையா இருக்கு. இது என்ன பண்ணும், கெட்ட கொழுப்பை ஃபேட்டை வந்து பேர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அப்படைட்டை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அது மாதிரி வயிற்றை சுற்றி ஆர்கன்ஸை சுற்றி கொழுப்பு படிகிறத தடுக்கும், கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, இதில் கால்சியம் 350 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய மினரல்ஸ் இருக்குது, ஃபோலிக் ஆசிட் இருக்குது, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, இந்த மாதிரியான விட்டமின்ஸ் நிறைய இருக்கு, பொட்டாசியம், அயன், ஜிங்க், சோடியம், இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது தான் இந்த சோயா சங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய மீல் மேக்கர். இது பார்த்தோன்னா அந்த மெனோபாஸ் சிம்டம்ஸ்ன்னு சொல்றோம்ல, நைட்ல அதிகமாக வேர்க்கும். அந்த மெனோபாஸ் டைம்ல பெண்களுக்கு 40 வயசு 45 வயசுல பீரியட்ஸ் நிற்க போகிற டைமில் 45 50 வயசுல கூட சிலருக்கு பீரியட்ஸ் நிற்கும். அந்த டைமில் பார்த்தோன்னா நைட் ஸ்வெட், நிறைய வேர்க்கிறது, வெஜைனா வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், ரொம்ப உடம்பெல்லாம் ஹாட் ஃப்ளஷஸ்ன்னு சொல்லுவோம், ஹாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் நிறையா இருக்கும், ஸ்லீப் ட்ரபிள்ஸ் நிறையா இருக்கும், சரியாக தூக்கம் வராது. ஸோ இதில் பார்த்தோன்னா ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் இருக்கிறதுனால இது என்ன பண்ணுவோம்னா அந்த மூட் ஸ்விங்கு, இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்து நார்மல் ஆக்கி அவங்க வந்து ஒரு ஹாப்பியான மூடில் இருக்கிற மாதிரி, அவங்களுக்கு வெஜினல் ட்ரைனஸ், நைட் ஸ்வெட்டு, தூக்கம் இல்லாதது, இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி இதை வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா அதை ரெகுலர் பண்ணுறதுக்கு, அது ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால நிறைய பேருக்கு பிசிஓடி டெவலப் ஆகிருக்கும், மென்சுரல் பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வராமல் மென்சுரல் சைக்கிளில் பாதிப்புகள் இருக்கும், அதிகமாக வரும், குறைவாக வரும், வராமலே இருக்கும். ஸோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பார்த்தோம்னா இது வந்து டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். இது லாக்டோபைசிலையே நம்ம கெட்டில் அதிகரிக்கிறது மூலமாக டைஜஷனை ப்ராப்பர் ஆகி வயிறு உப்பசம், பிளாட்டிங்கு, இன்டைஜஷன்லாம் இல்லாமல் நல்ல செரிமானம் கொடுத்து மலச்சிக்கல் பிரச்சனையை நீக்கிறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது. அது மாதிரி இது சர்க்கரை நோயாளிகள் கூட எடுத்துக்கலாம், ஏன்னா இது ரத்த சர்க்கரையோட அளவை ஏற்றாது. அது மாதிரி ஹார்ட் டிசீஸ் வரக்கூடாது, கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வரக்கூடாது, கேன்சர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம இந்த மீல் மேக்கர் நிறையா சாப்பிடலாம். ஸோ இது மாதிரி எண்ணற்ற மருத்துவ குணங்கள் உள்ள மீல் மேக்கர் வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும், ஒரு ப்ரோட்டீனுக்கு சப்ஸ்டியூட்டாகவும் இருக்கும், ஸோ நிறைய நியூட்ரிஷனும் உள்ளது. ஸோ இது வந்து ஏழைகளுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுறது. ஏன்னா வாரம் நான்வெஜ் வாங்கி கொடுக்க முடியல, சிக்கன் வாங்கி கொடுக்க முடியல, ஒரு 1/2 கிலோ சிக்கனில் இருக்க அளவுக்கு ப்ரோட்டீன் வந்து இந்த சோயா சங்குன்னு சொல்லக்கூடிய மீல் மேக்கரில் இருக்குது. ஸோ இதை நம்ம வாரத்தில் 2-3 தடவை எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே எடுத்துக்கூடாது. ஏன்னா இதில் நம்ம பார்த்துருக்கோம், இதில் வந்து ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் இருக்குது. இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது, எடுத்தோம்னா அது வந்து யூரிக் ஆசிட் அதிகரிக்கும். அது மாதிரி வந்து ஜாயிண்ட் பெயின், பிம்பிள்ஸு, ஆக்னி, ப்ளோட்டிங்கு, வயிறு உப்பசம் இதெல்லாம் ஏற்படுத்தும். அதனால் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு 25 கிராம்லேருந்து 30 கிராம் வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம். வெஜிடேரியன் சோர்ஸ் இருக்கவங்க தினமும் கூட கன்சியூம் பண்ணலாம், 25லேருந்து 30 கிராம். நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க நான்வெஜ் சாப்பிடாத நாட்களில் இதை எடுத்துக்கலாம். வாரத்தில் 2 தடவை 3 தடவை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை வந்து நிறைய விதத்தில் மாமிச உணவுகள் மாதிரியே சமைச்சு சாப்பிடலாம். ஸோ இந்த சோயா சங்கை இனிமேட்டு மிஸ் பண்ணாமல் இந்த மீல் மேக்கரை அதிகமாக எடுத்துக்கோங்க. இதை வந்து தைராய்டு இருக்கவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம், யூரிக் ஆசிட் ஹையாக இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம், மித்தவங்களாம் நல்லாவே சாப்பிடலாம். இதை வாரத்தில் 2-3 தடவை எடுத்துக்கிட்டு ஹெல்த்தியான லைஃப் லீட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.